எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவானவரே, நாங்கள் நன்றியுள்ள சூழ்நிலை உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். மகிமை ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வேளையிலே அடியார்களாகி நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக கூடி தேவ வசனங்கள் ஆராய, அதனால் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேத வசனத்திலே நாங்கள் விருத்தி அடைந்து இந்த சமுதாயத்திற்கும் திருச்சபை மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க பயிற்சி எடுக்க வந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. உங்களுடைய தாசன் மூலமாக நாங்கள் கேட்கிற சத்தியங்கள் எங்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். வந்திருக்கிறவர்கள் பிரயோஜனப்படவும் கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு போதிக்கிறதா நம்முடைய தாசனோடு கூட இருந்து இந்த கூட்டத்தை முழுவதுமாக நடத்தி தரும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். போன வாரம் நான் நீதிமொழிகள், யோபு, சங்கீதம், பிரசங்கம் 5 புத்தகங்களும் இலக்கிய சம்பந்தமானவைகள் அல்லது செய்யுள் சம்பந்தமானவை என்று சொல்லி பார்த்து அதுக்கான முன்னுரையை நாம் படித்திருக்கிறோம். அந்த முன்னுரையை பார்த்ததுனால இன்றைக்கு நாம் நேரடியாக அந்த 5 புத்தகங்களுக்கான ஒரு விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போது முதல்ல யோபு புஸ்தகம். யோபு புஸ்தகத்தை படிக்கும்போது, ஏன் நீதிமான் துன்புறுகிறான்? நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும். அவன் நீதிமானாயிட்டதே அவனுக்கு ஏன் அந்த துன்பங்கள் வருகின்றன என்ற கேள்வி எழும்பாமல் இல்லை. பக்தி உள்ளவன் சோதிக்கப்படுகிறான், பக்தி இல்லாதவன் செழித்து வாழ்கிறான். பயங்கரமாக செழிப்பாக இருப்பாங்க எல்லாருக்கும் அவங்க, ஆனால் அவங்க ரொம்ப துன்மார்க்கமாக இருப்பாங்க. அது ஒரு கேள்வி எழுப்புது, இவங்க இப்படி செழிப்பாக இருக்காங்களே, பக்தி உள்ளவர்கள், நான் நீதிமான்கள், நாம் ஏன் இந்த வறுமையில், இந்த கடுமையிலே கொடுமையில் வாழ்கிறோம் என்ற கேள்வி பல நூற்றாண்டுகளாக மக்களுடைய மனதில் இருக்குது. துன்மார்க்கம் செழித்திருக்க நீதிமான் துன்புறுவது எதனால் என்ற கேள்வி எழாமல் இதற்கான பதில் தான் யோபு புஸ்தகம். இதற்கான பதில் தான் யோபு புஸ்தகம். துன்மார்க்கன் இந்த உலகிலே சந்தோஷமாக இருந்து செல்வ செழிப்போடு இருந்து எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து இந்த உலகத்தில் மடிந்து போகிறான். அதே நேரத்தில் நீதிமான் துன்பங்களோடாக வாழ்கிறான். ஆனால் 2 பேருடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு வேதனையாக இருக்கும். அதே நேரம் அவருடைய முடிவு துன்மார்க்கனுடைய முடிவை வேதம் நம் பல விதங்களில் நமக்கு சொல்லுவது. அவருடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நிச்சயமாக அவர்கள் அழிவில் இருப்பார்கள். நீதிமான்கள் நிச்சயமாய் தேவனோடு செழித்திருப்பார்கள், தேவனோடு இசைந்திருப்பார்கள். ஆக இந்த காரியம் நமக்கு என்னத்தை சொல்கிறது? நீதிமான் துன்பப்பட்டால் துன்பத்தின் நடுவில் தேவன் அவரை தேற்றி, துன்பத்தின் நடுவில் தேவன் அவரை தேற்றி, துன்பத்தின் இறுதியில் ஒரு செழிப்பை கொடுக்கிறார் என்பதுதான் இந்த யோபு புஸ்தகத்தினுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது. யோபு ஒரு விசித்திரமான புஸ்தகம். செல்வ செழிப்போடு இருந்தால், கடவுளுக்கு பயந்திருந்தால், திடீரென்று அவனுடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகிறது.
இப்படிப்பட்ட நேரத்தில் அவனுடைய உடல் முதற்கொண்டு எல்லாமே பாதிக்கப்படுகிறது. முடிவில் அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அதுதான் நம்முடைய பொருள். இதே நம்முடைய ஊரில் ஹரிச்சந்திரன் கதையோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஹரிச்சந்திரன் கதைக்கு இது நமக்கு சுத்தமாக தொடர்பு இல்லை. சாதாரணமாக சொல்லும்போது அதோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஹரிச்சந்திரனுடைய கதையில் வர்றதை விட கொடுமையான நிகழ்வு யோகில் இருக்கிறதாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஏன்னா நம்ம அதிகமாக ஹரிச்சந்திரன் பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, தேவன் நம்முடையவர்களுக்காக போராடுகிறார். தேவன் சத்துருவாகிய சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் நீதிமான் மேல் யாரும் கை வைக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் மேல் சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. சாத்தானுடைய பிள்ளைகள் மேல் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் சாத்தானுக்கு ஒருவர் தேவனுடைய பிள்ளையாகும் போது அவர் மேல் அனுமதி இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் மேல் அவர்கள் செலுத்திய பலியின் ரத்தம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. இயேசுவானவர் நம்மை அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்வார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் செலுத்திய பலியின் ரத்தத்தினால மூடி கொள்கிறார். ஆனால் துன்மார்க்கருக்கோ எந்த ஒரு கேடயமும் இல்லை. சரி, இப்போது நமக்கு நீதிமான்களாக நமக்கு தேவன் முழு அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறார். சாத்தானுக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. அதே நேரத்தில் தேவன் சோதனை அனுமதிக்கும் போது கவனமாக கேட்கணும். அந்த அனுமதியினோட தேவனிடத்தில் சாத்தான் முதலாவது அனுமதி பெற்றுதான் சோதிக்கணும். அதற்கு தேவன் ஒரு சிலருக்கு அனுமதி கொடுக்குறார், ஒரு சில சந்தர்ப்பங்கள் அனுமதி கொடுக்குறார், ஒரு சில சந்தர்ப்பங்கள் ஒரு அனுமதி கொடுப்பதில்லை. ஏனென்றால் தேவனுக்கு தெரியும் இந்த சோதனையை இவனால் சகிக்க முடியுமா சகிக்க முடியாதா. ஒருவேளை சகிக்க முடியுமானால் அதை அனுமதிப்பார். சகிக்க முடியாதவரானால் அவர் அவரை விட்டு தூரம் போய்விட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் அதை அனுமதிப்பதில்லை. அதே நேரத்தில் தேவன் சில வேளைகளில் மனிதனுடைய சுயத்துக்கும் தடையாக இருப்பது. ஏனென்றால் நிறைய வேளைகளில் நம்முடைய சுயம் சில செய்ய சொல்லும். விசுவாசிகள் சுயத்தை வென்று சில நேரங்களில் சுயத்தை வென்று ஆண்டவரை பிரியப்படுத்துவார்கள். சில வேளைகளில் அதில் தவறு விழுந்து விடுவார்கள். ஆதாம் ஏவாளைப்பார். ஏனென்றால் அவர்கள் சுயத்துக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். ஒருவேளை ஆண்டவர் சுயத்திற்கு அனுமதி கொடுக்காமல் இருந்தால் நம்மை ஒரு ரோபோட் போல தான் உபயோகப்படுத்தியிருப்பார். நம்ம யாரும் ரோபோட்டுகள் கிடையாது. ஏன்னா ரோபோட் என்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன். ஏன்னா விலங்குகள் கூட தங்களுடைய சுயத்தின்படி இயங்கும். என்னதான் அந்த பாகம் என்னத்தான் பாகம் பார்த்தாலும் அதுக்கு வெறி பிடிக்கும்போது அது மதம் பிடிக்கும்போது அந்த பாகனையே முயற்சி கொண்டு நமக்கு தெரியும். அதுபோல் தேவன் மனிதனை விலங்குகள் போல் ஆக்குவதில்லை, ரோபோட் போல் ஆக்குறார். இப்போ நான் சமீபத்தில் பார்த்தேன், ஒரு ரோபோட் அதை வச்சுருந்தவனே கொண்டுடுச்சுங்க. ஒருவேளை அது தவறான கட்டளை அது கொடுத்துருக்குறான், நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ரோபோட் போல ஒரு இயந்திரத்தை போல ஒப்பு கொடுக்குறதில்லை. மாற்றுவது கிடையாது, நம்மை மாற்றுவது கிடையாது.
நாம் யாரும் ரோபோட் போன்ற ஒரு இயந்திரங்கள் அல்ல. நாம் எல்லாரும் தேவன் கொடுத்த அந்த 6 அறிவோடு இருக்கிறோம். 6 அறிவோடு இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் 6 அறிவுக்கு கூடுதலாக ஒரு அறிவை பெற்றுக் கொள்கிறார்கள். அது தேவனுக்கு பயப்படுகிற பயமாகிய அறிவு. தேவஞானம் என்று கொடுத்தது. ஆக யோபுவை அவர் இந்த அனுமதியின்படி அவரை சோதிக்கப்படுவதற்கு அனுமதித்தார். இல்லைன்னா பிசாசு போய் கேட்கும்போது அவன் என்னுடைய மகன் அவன் மேலே குற்றங்கள் எல்லாம் கேட்டுட்டு சரி, ஆனால் அவனுடைய உயிரை தொடக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ உயிர் மேலே யாருக்கு அதிகாரம் இருக்குது? கர்த்தர் தான். அதனால் நம்ம அந்த இதில் பார்க்குறோம். ஸோ இந்த புஸ்தகம் நமக்கு நிறைய சத்தியங்கள் சொல்லும்போது ஒரு சத்தியம், நீதிமான் துன்புறுத்தப்பட தேவன் அனுமதிப்பார். ஏன்னா தேவன் கொடுக்குறாங்க, தேவன் அனுமதிப்பார். அதனுடைய முடிவில் தேவன் வெற்றி கொண்டவராக அந்த சோதனையினூடாக அதை தாங்க சக்தி கொடுத்து வெற்றியை கொடுப்பார் என்பது தான் அதனுடைய முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. இது ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. இது கடவுளுடைய வழியை அறிந்து கடவுளுடைய வழியை தியானிப்பதற்கு சோதனையுள்ளாக போகிறவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆர்வம் புத்தகம். நான் மட்டும்தானா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீ மாத்திரம் இல்லைப்பா, இன்னொரு கூட ஆயிரக்கணக்கான மக்கள் வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா? என்னது எப்படி இருக்கிற மேகம் போன்ற இத்தனை பிரதான சாட்சி. மேகம் போன்ற பிரதான சாட்சிகளை தேவன் துன்பத்தினூடாய் கடந்து போக அனுமதிக்கிறார். அது முடிவிலே வெற்றி கொடுக்கிறார். பொதுவாக தலைமுறை கிறிஸ்துவராக இருக்கிறவர்களுக்கு இது ஒருவேளை புதிதாக இருக்கும். புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் தேவன் தம்முடையவர்களை அறிவார். அவர்கள் எந்த நிலையிலே போகிறார்கள் என்பதை அனுதினமும் அவர் தன்னுடைய ஞாபகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அனுதினமும் அவர்களை பாதுகாப்பார். இதுதான் அந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறதை நாம் அறிகிறோம். இந்த புத்தகத்தில் யோபு பற்றி படிக்கும்போது அவர் ஊர் சென்ற நாட்டில் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆக ஊர் சென்ற நாட்டில் இருந்ததுனால அவர் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு வரலாற்று மனிதர், கற்பனை அல்ல. பொதுவாக இந்த கற்பனை கதை எழுதுறவங்க தான் சொல்கிறேன். கற்பனை கதை எழுதுறவங்க தான் ஒரு ஊரில் அப்படின்னு எழுதுவாங்க, ஒரு பட்டணத்தில்னு எழுதுவாங்க. இது வரலாற்றோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த வரலாற்று நிகழ்வு நடந்த இடத்தை குறிப்பிட்றாங்க. அது வந்து ஊட்ஸை குறித்து நான் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அடுத்த வகுப்பில் சொல்கிறேன். எங்கே இருந்தது, எத்தனை கிலோமீட்டர் பரப்பளவு இருந்தது, அந்த ஊரில் என்னென்ன வரலாறு நடந்தது என்ற வரலாறுலாம் சொல்லுகிறேன். அதனால் இந்த ஊட்ஸுங்கிறது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்திருக்கிறது. இது இஸ்ரவேல் நாட்டில் இல்லை. இந்த ஊட்ஸுங்கிறது இஸ்ரவேல் நாட்டில் இல்லை. ஒருவேளை இது அரேபிய பகுதியில் இருந்திருக்கக்கூடும். சொல்லுவாங்க இஸ்ரவேலும் அந்த அரேபிய கண்ட்ரி பக்கத்தில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது அரேபிய பகுதியில் இருந்த ஒரு ஊர் என்பது எனக்கு தெரியும்.
அதனால இவர் ஒரு வரலாற்று நபர். இந்த புத்தகம் முதல்ல ஆசீர்வாதத்தோடு இருந்தவர். சோதனைக்கு பிறகு சோதனையில் அவருக்கு தற்கொலை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வருகிறது, அல்லது தன்னுடைய குடும்பத்தால் கொண்டு வரப்படுகிறது, தன்னுடைய மனைவியாலே கொண்டு வரப்படுகிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான். அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பாடெல்லாம் பாடுறிய, உன் உடம்பையே உன்னால் சுதந்து கொள்ள முடியாத, நீ பேசாமல் ஒரு வேலை செய், ஆண்டவராக மண்ணாகட்டியாதுன்னு சொல்லிட்டு செத்து போயிடணும். ஏன்னா அவர் எடுக்கிறதுக்கெல்லாம் ஆண்டவராக தான் கூப்பிடுறாரு, ஆண்டவர் தான் கூப்பிடுறாரு. இது ஆண்டவர் இருக்கார், இதை நான் மீறக்கூடாது, இது ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், இது ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதனால நீ சும்மா ஆண்டவர் சொல்கிற வேறு வேலை இல்லைப்பாரு, கடவுளாவது கத்திரிக்காது அவர் பார்த்து யார், அதனால் பேசாமல் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு செத்துப்போ அப்படின்னு. நான் அதை நம்ம பாஷை சொல்கிறேன், செத்துப்போ. அதான் ஒரு வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இலக்கியத்துக்காக ஜீவனை விடணும்னு சொல்லியிருக்கிறோம், ஆனால் உண்மை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. செத்து தொலையா உன்னால நாருது அப்படின்னு இருப்பாங்க, வீடே நாருதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்க இருந்தது மாத்திரம் இல்லை, அவர் பக்கத்தில் போக முடியல, அவருக்கு அவருடைய வாசனை அவரால் சகிக்க முடியல. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா இந்த குஷ்டரோகம் வராங்க, குஷ்டரோகம் வரவங்கிட்ட அந்த சளி அப்படியே இருக்கும், இந்த சளி இப்போல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப மோசமான வியாதிங்கிறது அதான். அது மாதிரி யோகுடைய உடம்புல ஒரு விதமான புண், அந்த புண்ணில் இருந்து அந்த சீல் வாடி அவருக்கு சொல்லணுமா இருக்கும். அப்படி சொல்லும் போது வேற யாராவது சொல்லணும், ஒருவேளை ஒரு மனிதனுக்கு அன்பாக கேட்டுப்பாங்களாக்கும், போய் அதை போய் அறுத்தோடுது போ ஒரு நாள் இல்லை பல நாள். யோகுடைய மனைவி தவிர யோகுவை தவிர யோகு மனைவி தவிர பிள்ளைகளை தச்சு போயிட்டாங்க. ஒருவேளை பிள்ளைங்க இருந்திருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்களாக்கும், பேரப்பிள்ளைங்க இருந்துட்டாங்க, பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் சரி எல்லாமே. அப்போ இவங்க இருந்தாங்கன்னு ஏதாவது செய்திருப்பாங்க. ஏன்னா குற்றத்துடையான மனைவி செய்திருக்கணும், செய்த மாதிரி நமக்கு தெரியல, செய்திருக்கணும், செய்யலைன்னு சொல்ல முடியாது, ஆனால் செய்த மாதிரி தெரியல. மனைவி செய்யணும், செய்திருக்கலாம், ஆனால் செய்த மாதிரி தெரியல. நான் சொல்ற வார்த்தை புரியுதான்? அந்த அளவுக்கு அவர்கிட்ட அருள். நான் இப்படி சொல்கிறேன், உங்களுடைய யாருக்காவது சொரிசிறங்க வந்திருக்கா? எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வந்திருக்கு. ஹாஸ்டலில் நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கா? அலர்ஜி வேறு சொரிசிறங்க. சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு நிறைய சொரிசிறங்க வரும். ஒரு குறிப்பிட்ட டைமில் வரும். இந்த இந்த வெயில் இருக்கிற அதுக்கு நிறைய காரணங்களை சொல்கிறாங்க. இப்போவும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம் என்னென்னா, எனக்கு வந்தது காரணம் சொல்கிறேன். நாங்கள் கிராமத்தில் இருக்கோம் பார்த்தீங்களா, ஒன்று. ரெண்டாவது, இப்போ இருக்கிற மாதிரி தண்ணீர் வசதி எங்கள் ஊருக்கு அன்றைக்கி இல்லை. இப்போ வீடு ஊருக்கு தண்ணீர் இருக்குது,
அந்த காலத்தில் 8 குடம் 9 குடம் 10 குடம் தான் கொடுப்பாங்க. அது வெளியே ரொம்ப தூரத்துக்கு பக்கத்தில் இருந்தது எங்களுக்கு. இருந்தாலும் போய் எடுத்துகிட்டு வரணும். அது இல்லாமல் நாங்கள் பிள்ளைங்க நிறைய இருந்தோம். கூட்டு குடும்பமாக இருந்தோம். பெரியப்பா சித்தப்பா பாட்டி தாத்தா எல்லாம் இருந்தோம். வாரத்தில் ஒரு நாள் தான் குளிப்போம். சனிக்கிழமை குளிப்போம். காரணம் என்னென்னா குளிப்போம் குழி. இப்போ அந்த குழி எங்கே இருக்குன்னு தெரியாது. நாங்கள் இருந்த காலத்தில் இந்த மாதிரி டைமில் நாங்கள் ஷர்ட்டுக்கு மேலே ஒரு பனியன் போட்டு பனியனுக்கு மேலே ஒரு பனியன் போட்டு இருப்போம். நான் தான் சொல்லுவேன், எங்கள் வாதியில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஷர்ட் போட்டு அது மேலே பனியன் போட்டு அது மேலே ஒரு கோட் போட்டு அதுக்கு மேலே கருப்பாக ஒரு ஓவர் போட்டிருப்போம். திக்கு போட்டு. ஆமாம் அதான் நினைக்கிட்டே இருக்கும். அப்போது குளிக்கிறதுக்கு மனசு வராது. குளிக்கிறதுக்கு மனசு வராதுங்கிறத விட அழுக்காது. வேர்க்காது அதனால் அழுக்காகாது. அதனால் என்ன ஆகும், இந்த குளிக்கிறதுல ஒரு வாரத்துக்கு அதனால இந்த புண்கள் வரும். இன்னும் ஒரே ஒரு சோப்பு இருக்கும், அது எல்லாரும் பகிர்ந்து போடணும். யாரை ஒருத்தருக்கு கேட்குறதுனா அதில் பொதுவாக சோப் போட்டாலே எல்லாம் போயிடும். இதெல்லாம் இந்த துணியெல்லாம் நல்ல சோப்பில் இப்போ வந்திருக்க மாதிரி சோப்பிலெல்லாம் துவைக்க முடியல. ஏதோ ஒரு பார் சோப் வாங்கிக்கிறவங்க பார் சோப்பில் தேய்ச்சி எழுப்பாங்க. அது எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு தெரியாது, எவ்வளோ நுரப்போகுதுன்னு தெரியாது. இருந்தாலும் அதில் ஒரு காலகட்டம் அப்படி வாழ்ந்துட்டோம். அப்போ அந்த 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 ஏப்ரல் மே மாதங்களில் இந்த வரும். இப்போது சொல்ல முடியாமல் என்ன செய்வோம்னு இந்த வாரில் போய் தைச்சிக்குவோம். மாடு மாதிரி. இப்போ வந்து இதெல்லாம் வந்து நெய்ஸ் வால். அப்போ சொரசொரப்பாக இருக்கும், நல்ல சுலபமாக இருக்கும். அதில் சில வேளையில் இன்னும் புண்ணு ஏற்பட்டு அது சீழாகவோ ரத்தமாகவோ வரும். என் தம்பிக்கு அதிகமாக இருக்கும், ஒரு தம்பிக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நமக்கே சொல்லுறவங்க வந்தால் கஷ்டம், நாமே சொல்லிக்குவோம். அவருக்கு ஒரு விதமான சோதனை வந்தது. அப்போ அவருக்கு சொல்லி வேணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருன்னு யோசிச்சு பார்ப்போம். இப்போல்லாம் இந்த பேனாவிலேயே இந்த கை வந்துடுச்சு, அப்படி சொல்லிடுச்சு. அப்போ அதெல்லாம் மரக்கட்டையில் செஞ்சு வச்சுருக்காங்க. சிலர் இந்த பேனா ஸ்டைலில் திட்டிருப்பாங்க. ஸோ எது சூட்டு கொப்பளம் தான். இந்த சிறங்கு சொறி சிறங்குங்கிறது சூட்டு கொப்பளம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கு, இங்கே இருக்கு. போய் பார்த்தா அதை சொல்ல வந்து நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சில வழியில் ட்ரைபல் பாய்ஸ் கேர்ள்ஸ்கிட்ட அந்த இது இருக்கும். அது விஷயமும் இந்த காலம்புற பகுதியில் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து போகிற தண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து தண்ணி கெட்டு போகிற தண்ணி எல்லாம் மிக்ஸ் எல்லாம் அவங்கவுங்க சுய நலத்துக்காக டாய்லெட்லாம் கலைச்சிருக்காங்க. அதனால் முந்தையெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க, ஓடும் தண்ணீர் ஒன்றும் இருக்காதுன்னு. அது இது பண்ணுவாங்க. இது வந்து இந்த கங்கை பகுதிகளெல்லாம் இந்த நோய் இருக்கும். யாராவது கங்கை போய் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு நோயோடு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது. அப்போது அவருடைய மனைவிக்கு அவர் பக்கம் போக முடியல. அவர் சொல்கிறது, ஏன் வாசனை எனக்கு முகர முடியல. அந்த அளவுக்கு அவர் வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ அந்த நேரங்களில் ராஜாவாக இருக்கல, பெரிய போலீஸ் மாதிரி செல்வந்தர் வாழ்க்கை, போலீஸ் ராஜா மாதிரி வாழ்க்கை. அதாவது நான் வந்து அவருக்கு நான் இந்த சொத்து இருக்குல்ல,
அது இன்றைய மதிப்பில் எங்கேயோ ஒரு கரெக்ட் குறிப்பு வச்சுருக்கேன். அது இன்றைக்கி நான் தேடி பார்த்தா அது எனக்கு கிடைக்கவில்லை. ஒருவேளை அடுத்த வகுப்பில் வரும்போது கொண்டு இன்னைக்கு சாயங்காலம் அதை கண்டுபிடிச்சிடலாம், உங்களுக்கு அதை நான் அனுப்புகிறேன். யோபுடைய செல்வத்தினுடைய மதிப்புன்னு எத்தனை ஆடு வச்சுருந்தாங்க, எத்தனை மாடு வச்சுருந்தாங்க, இன்றைய மதிப்பு சுமார் இன்றைய மதிப்புன்னு இன்றைக்கு இல்லை. அது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் அவருடைய மதிப்பு என்னென்னு ஒருவேளை அது இன்னைக்கு உள்ளது கணக்கு போட்டால் நம்ம கட்டறிக்கிறோம். ஸோ அவ்வளவு மதிப்பு உள்ள அந்த சொத்தெல்லாம் ஒரே நாள் போகணும்னா ரொம்ப வேதனை கிடைக்கும். லாட்ரி அடிச்சதுன்னு சொல்லுவாங்க, லாபம் வந்துச்சுன்னா இது என்ன பொருட்படுது, வெள்ளம் அடிச்சு போனதுன்னு கிடக்கும். பாருங்கள், அவருக்கு இருக்கிற என்னென்ன சொத்து இருந்ததுன்னு பாருங்கள். யோக புஸ்தகத்தில் கடைசி அதிகாரமே இல்லை முன்னாள் முதல்ல இருந்து இங்கே பார்க்குறோம். யோபு வந்து கடவுளுக்கு பயந்திருந்ததுனால தானோ தன் பிள்ளைகளோ எந்த விதத்திலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு ஆசைப்பட்டோம், எந்த ஒரு காரணத்தினாலும். அதனால பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை தான் அவர் இது பண்ணார். அதனால் அவங்க பிள்ளைங்களும் அதே போல் அந்த பக்தியில் வாழ்ந்துருக்காங்க. அவங்க யாரும் பாவம் செய்தாங்க தெரியல. அவங்களுடைய பாவம் செய்திருந்தாங்கன்னா இந்த இளையகுமாரன் பாவம் செய்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், மூத்தவன் பாவம் செய்தாங்கிற மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த புஸ்தகத்தில். இவருடைய 3 பிள்ளைகளும் நல்ல இதாக பயன்படுத்தினாங்க. பாருங்களேன், அவனுக்கு இருந்த இது என்னென்னு 7,000 ஆடுகளும் 3வது வசனத்தில் இருக்கு. அவனுக்கு 7,000 ஆடுகளும் அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே இருந்தால் வாசிக்கிற 1வது வசனத்தில் ஒரு மனுஷன் இருந்தார். இது வந்து கற்பனை அல்ல. இதாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். இது கற்பனை அல்ல. ஏன்னா அவர் எந்த ஊரை சார்ந்தவர் என்கிற அந்த வரலாறு இது ஊட்ஸ் என்கிற தேசத்தில் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? எப்படிப்பட்டவன்? முதல்ல உத்தமன், 2வது சன்மார்க்கம்னு என்ன? சன் என்ன? சமமான, சன் அப்படின்னா சமமான, நேர்மையான அர்த்தம். நேர்மையான மனிதன், அவன் நேர்மையான வழியிலே நடக்கிறவன். மார்க்கம்னா வழி, நேர்மை வழியிலே நடக்கிறவன் அல்லது நீதியின் வழியிலே நடக்கிறவன். சன்னுன்னா நீதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, உண்மைங்கிற அர்த்தம் இருக்கு. ஆக அவன் வந்து நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனும். அதுதான் முக்கியம். அவன் தேவனுக்கு பயப்படுகிறான். இப்போ நம்ம எல்லாரும் தேவனுக்கு பயப்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத இந்த புஸ்தகம் நோக்கி சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு பாடம் இருக்குது. தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். விலகினவன்னா அது கடந்த காலம், விலகுறவன் நிகழ்காலத்தில் அல்லது எதிர்காலத்திலும் அது இருக்கலாம். ஆனால் நிகழ்காலத்தில் இருக்கு. அவன் கடந்த காலத்தில் எப்படி இருந்தாலும் அதே போல நிகழ்காலத்தில் இருக்கிறான்ங்கிறது இருந்தான். அவனுக்கு 7 மகன்கள் இருந்தார்கள், 3 மகள்கள் இருந்தார்கள். 7 10 பேர். யாரும் யாருக்கும் சளைச்சவன் கிடையாது. யாருக்கும் சளைச்சவன் கிடையாது. அதுதான் அதனுடைய முக்கிய அர்த்தம். அவனுக்கு 7,000 ஆடுகள். இப்போல்லாம் சமீப காலத்தில்
நான் ஒரு ஆடு வாங்கினேன். நீங்கள் சமீபத்தில் அந்த பெண்கள் சொல்கிறது கேட்குறேன். நான் ஒரே ஒரு ஆடு வாங்கினேன், அந்த ஒரு ஆடு 2 குட்டி போட்டுச்சு, அந்த 2 குட்டியை நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறது நம்ம கேட்குறோம். இப்போ ஒரு ஆடு வச்சிருக்கோமே அதை பெருமை பாராட்டும்போது இவர் எவ்வளோ பெருமை பாராட்டுறோம். 7,000 ஆடுகள் இருந்தேன், 3,000 ஒட்டகங்கள். அப்போ ஒட்டகம் இருக்கிறதுனால இவர் வந்து அரேபிய பகுதியை சேர்ந்தவர். கஷ்டம் அரேபிய பகுதியை சேர்ந்தவர். அரேபியர்களிடத்தில் ஆடுகளும் இருந்தது, ஒட்டகங்களும் இருந்தது. ஏன்னா அப்படி தான் ஒரு முறை அரேபியர் ஒருத்தர் வந்து ஒட்டகத்தை ஆடுகளை ஓட்டி போகும்போது ஒரு ஆடு ஒரு குகையில் போயிடுச்சு. சரிங்களா? அவர் அந்த ஆடு அந்த அந்த ஆடை ஓட்டுறதுக்காக அவன் கல்லெறிஞ்சான். கல்லெறியும் போது அது ஒரு சட்டி மேலே பட்டு தினமும் ஆச்சு. அப்போ உள்ள என்ன இருக்கிறா என்னடா அப்படின்னு போய் பார்த்தா உள்ள சட்டியாக இருக்கு. அந்த சட்டியில் என்ன அடிச்சு தெரியுங்களா? அந்த சட்டி உள்ள என்ன அடிச்சு தெரியுங்களா? ஆமாம். அதாவது ஆடு ஒன்றும் குழப்பட போயிடுச்சு. அந்த ஆடை வெளியே கொண்டு வரதுக்காக கல் எறிஞ்சான். கல் எறியும்போது கல் வந்து அந்த சட்டியில் பட்டுச்சு. சட்டியில் பட்டால் எப்படி ஆகும் தெரியுங்க? சட்டியில் படும்போது இவன் உள்ளே போய் பார்த்தா அந்த சட்டியை கண்டுபிடிக்கிறான். நிறைய சட்டிகள் இருக்கு. அந்த சட்டியை பார்க்கும்போது அதில் ஒரு பொருள் இருந்தது. பொருள் என்ன? புதையல். உண்மையிலே புதையல் என்ன இருந்துருக்குங்களா? அதில் தோல் சுருள் இருந்தது. அந்த தோல் சுருள் அவன் ஆடு மேய்ச்ச இடம் சவக்கடல். அந்த சவக்கடல் பகுதியில் இருந்த குகைகள், அது வந்து கும்ரான் குகைகள் என்று சொல்லுவாங்க. கும்ரான் குகைகள். ஆக இந்த கும்ரான் குகையில், சவக்கடல் குகையில் இருந்தது. அதுதான் நம்ம பைபிள் இதுக்கு டெட் சீ ஸ்க்ரோல் அப்படின்னு பேர். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெட் சீ ஸ்க்ரோல். இப்போ நம்ம பைபிளில் இப்போ வந்து இப்போ புதுசாக ட்ரான்ஸ்லேஷன் வருதுல்ல, நம்ம இங்கிலீஷ் பைபிள் பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் அது வளர்ச்சியில் தமிழ் இங்கிலீஷில் வந்து NIVன்னு ஒன்று இருக்குது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஏற்கனவே நமக்கு இருக்கும். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இந்த பைபிள் கிட்டத்தட்ட ஒன்று. ஆனால் இப்போ NIV ESV அப்படிங்கிற பைபிள் தான் வந்துருக்கு. அந்த NIV ESV பைபிள் அதனுடைய பேக்ரவுண்ட் வந்து இதை சார்ந்தது. இந்த கும்ரான் கோகையில் கண்டுபிடிச்ச அந்த தோல் சுருள் அடிப்படையில் NIV ESV அதெல்லாம் இந்த NIV ESVங்கிற பைபிள் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நம்ம இதை படிக்கிறது காட்டலாம், சில முக்கியமான வார்த்தைகளாக இருக்கும். சரி, அங்கே யார் அதை வச்சது? இந்த கும்ரான் கோகையில் போய் யார் வச்சது? அதை கும்ரான் கோகைன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த யோவான் போன்றவங்க, யோவான் ஸ்நானகர், அவருடைய போலவ ஒரு கூட்டத்தாட்டினாங்க. நமக்கு யூதர்களில் பரிசேயர்கள் தெரியும், சதுசேயர்கள் தெரியும் இல்லைங்களா? பரிசேயர்கள், சதுசேயர்கள், அப்புறம் அவங்க ஆயக்காரர்கள் தெரியும், ஆயக்காரர்களுக்கு தெரியும். பக்திமான்கள் பரிசேயர்கள், சதுசேயர்கள். அதே போல் பைபிளில் தீவிரவாதின்னு ஒன்று இருக்கும், ஜலஸ். நம்முடைய தமிழ் பைபிளில், இந்த பைபிளில் சலோத்தேங்கிற வார்த்தை, சலோத்தியனாகிய பேர்னா 12 அப்போஸ்தலர்கள் ஒருத்தர் இருக்காங்க. அப்போ சலோத்தியனாகிய யோபா 12 அப்போஸ்தலர்கள் இருக்காங்களே, அவங்களில் சலோத்தேங்கிற, இந்த சலோத்தேன்னு என்ன அர்த்தம்? அது அப்படியே எழுத்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க, உச்சரிப்பு மொழிபெயர்ப்பு. சலோத்தேன்னா இது தீவிரவாதி.
நீங்கள் புதிய மொழிபெயர்ப்பில் தீவிரவாதியாகிய இருக்கும் சீமோன், தீவிரவாதியாகிய சீமோன். இந்த சலாத்தேங்கிற வார்த்தைக்கு வந்து தீவிரவாதி. இந்த திருவள்ளுவர் படிச்சிங்கன்னா ஐயா, திருவள்ளுவர் படிச்சிங்கன்னா தீவிரவாதியாகி சீமோன் இருக்கும். தீவிரவாதிங்கிறது சலாத்தியனாகிய சீமோன் இருக்கும். சீமோன் தான் நினைக்கிறேன். அந்த 12 பேருக்கு பண்ண புஸ்தகம் இந்த மத்திய சுவிசேஷம் பண்ண 10ஆவது அதிகாரத்தில் ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, ததேயின் நாமோ, கானானியனாகிய சீமோன். கானானியனாகிய இந்த கானானியனுங்கிறது தான் சலாத்தே 10:4. இந்த கானானியனாகிய சீமோன், கானானியனாகிய சீமோன். கானானியன் என்றால் தேசியவாதி. இந்த கானான் தேசத்துக்காக தேசிய பண்ணுறவங்க தேசியவாதி. அவங்க வந்து சலோத்தேர்கள் ஆச்சுங்களா. இந்த கானானிய சீமோனுங்கிறது சலாத்தே. சலாத்தேங்கிறது ஜலக்ஸ், இங்கிலீஷில் ஜலக்ஸ்ன்னு பிடிப்பீங்க. ஜலக்ஸ்னா ஜீலங்கிற வார்த்தையில் வருது. நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க, அதில் படிக்கிறீங்க. ஜலஸ்ன்னு ஜலஸ், அதான் இந்த ஜீலங்கிற வார்த்தையிலிருந்து வருது. இந்த ஜீலங்கிற வார்த்தை தான் தீவிரவாதம், கானானிய தீவிரவாதம். இந்த தேசியத்துக்காக தீவிரவாதம் பண்ணுறவங்க. நம்ம காஷ்மீர்காரங்க தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்களே, அவங்க அந்த நாட்டுக்காக இந்த காஷ்மீருக்காக தீவிரவாதம் பண்ணுறாங்க. அப்போது இந்த தீவிரவாதிகள், தமிழகத்தின் தீவிரவாதிகள் இருக்காங்க, அது வேறு விஷயம். இப்போது இது நம்ம புதிய மொழிபெயர்ப்பு தீவிரவாதிகள் இருக்கும். இந்த ஜெரக்ஸ் செஞ்சவங்க வைராக்கியம் பண்ணுவோம். அப்புறம் பக்தி உள்ளவர், அதில் இந்த யோகு போன்றவங்க, யோவான் போன்றவங்க வர்றாங்க. இவங்க வந்து அவங்க கூடியிருந்த இடம், அவங்க அந்த புகையெல்லாம் இருப்பாங்க. இவங்க வெளியுலகத்தால் கரைப்படாதவங்க, வெளியுலகத்தால் கரைப்படாதவங்க. ஒரு விதமான ஒரு நம்ம ரிஷிகள் மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த வகையில் யோவான் இருந்ததாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்த இடம் தான் இந்த குமரான் புகை. அங்கே அந்த சொல் கண்டுபிடிக்கணும். எது சலோத்தேர்கள் வேறு. சலோத்தேர்கள் ஸ்க்ரோல் வச்சவங்க இந்த யோவான் ஸ்நானம் பண்ணுறவங்க. ஆமாம் ரிஷிகள் மாதிரி சொல்லுவாங்க. நான் ரிஷிகளைங்கிறது புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். அவங்களுக்கு வேறு ஒரு வார்த்தை இருக்குது. ஒருவேளை அடுத்த வகுப்பு ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் யோபுவின் புஸ்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம். இதை வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட காணிக்கையாக இந்த புஸ்தகத்தை உயர்த்தி கூறுவாங்க. அதனால் ஆண்டவர் வந்து உயர்ந்த காணிக்கையாக கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து சில அறிஞர்கள் யோபுவின் புஸ்தகத்தை சரித்திர புஸ்தகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அது முக்கியம். இந்த ஏற்றுக்கொள்கிறவர்கள் யோபு வாழ்ந்த ஊரை வைத்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருக்கு இருக்க பிள்ளைகளுடைய பெயர்களை வைத்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருக்கு நடந்த நிகழ்வுகளை வைத்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருக்கு இருந்த செல்வத்தை வைத்து ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலர் இதெல்லாம் சும்மா கற்பனையில் வந்த கதை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆதியாகமத்திலிருந்து
வெளிப்படுத்தின வரைக்கும் எல்லாத்தையும் கற்பனை கதைன்னு சொல்லக்கூடிய வேத அறிஞர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. வேத அறிஞர்கள் இன்றைக்கும் இருக்காங்க. ரொம்ப வேதனைக்குரிய காரியம். நம்ம லிபரல் தியாலஜின்ஸ்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிபரல் தியாலஜின்ஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு முறை ஒரு சர்ச்சுக்கு பாஸ்ட் ஆகிட்டார், கையராயிட்டார். அவர் வந்த முதல் நாள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஒருவேளை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், இது கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்றது இல்லைன்னு ஆரம்பித்தேன். சொல்லிட்டு ஒவ்வொரு புஸ்தகமாக பிரசங்கம் பண்ணார். அதில் ஒவ்வொரு புஸ்தகமாக ஒவ்வொரு அதிகாரமாக பிரசங்கம் பண்ணார். நான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இது இந்த பூமி வேதம் சொல்கிறபடி உருவாக்கப்படலை, கடவுள் சொன்னார் பூமி உருவாச்சுன்றது. அதில் அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம். நம்ம இப்போ இவல்யூஷன் தியரி படிக்கிறோம். என்ன இவல்யூஷன் தியரிப்படி அது பொருந்தாது, அந்த படி பொருந்தாது, இந்த படி பொருந்தாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாராம். அப்போது இந்த 1ஆவது அதிகாரம் தேவனால் ஏவப்பட்டதல்லன்னு பிரசங்கம் பண்ணிட்டாரு. அங்கே இந்த சர்ச்சில் இருந்து ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, முதல் கிழிச்சாங்க. கிழிச்சு சர்ச்சில் அங்கே போட்டு வந்துட்டாங்க. இப்படியே பிரசங்கம் பண்ணி இவர் வேதத்தை ரொம்ப அவமரியாதை பண்ணிட்டாரு. இந்த அம்மா ஒவ்வொரு முறையும் இப்போ போகும்போது அம்மான்னு சொல்லுவாங்க, யாருக்கு ஒவ்வொரு முறையும் பைபிளை கிழிச்சு அங்கே போட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தையில் இது நமக்கு இருக்குன்னு. இப்படி கிட்டத்தட்ட இந்த பைபிள் பாதிக்கு மேலே கிழிச்சிருக்கு. கன்னி பிறப்பை ஏற்றுக்கொள்ள, இயேசு கன்னிக்கு பிறந்தார் அப்படிங்கிறது. அதனால் அதை யோவான் சாரி லூக்கா சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் கிழிச்சு போட்டது. இப்படி எல்லாத்தையும் கிழிச்சு போட்டோம்னா ஒரு நாள் அதே இரவு வேறு யாரோ ஒருத்தர் பைபிள் எடுத்துகிட்டு வந்தோடனே அப்புறம் வீட்டுக்கு சந்திப்பு போது, சரி நம்ம ஜாம் பண்ணுவோம், கொஞ்சம் பைபிள் கொடுங்க, நம்ம வசனத்தை படித்து ஜாமன் பண்ணணுன்னு இந்த அம்மா அந்த புக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது அவர் பார்த்தோன்னு பேஜஸ் இல்லை. என்னம்மா இதெல்லாம் கிழிச்சிருக்கீங்க, என்ன இந்த என்ன பசங்க கிழிச்சிட்டாங்களா, நீங்கள் அவங்களுக்கு திட்டிக்கிட்டு சரி பண்ண வேண்டாமா, ஏன் இப்படி கிழிச்சு வச்சிங்க, கிழிச்சு வச்சுருக்க பைபிள் எதுக்கு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு புதுசாக ஒரு பைபிள் வாங்கலாமே அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா சொன்னாங்கன்னா, ஐயா மன்னிக்கணும், நீங்கள் அதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னு சொன்னீங்க, அது கடவுளுடைய வார்த்தை அல்லது நான் எனக்கு வீட்டில் வச்சுருக்கணும் தான் கிழிச்சு போட்டேன்னு சொல்லி சொன்னதாக ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அதை இந்த லிபரல் தியாகி உள்ளவங்களை பற்றி சொல்லும்போது இப்போ அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இவங்க சீர்திருத்த திருச்சபை அவங்க எப்படிங்க இருங்க, அதை சொல்கிறேன் அப்படி சொன்னாங்க. அது இந்த குறிப்பாக இந்த அரசியலில் படித்தவங்கள அந்த மாதிரி இந்த லிபரல் தியாகத்தை சொல்லுவாங்க. அரசியலில் படித்து வர்றவங்க அவங்க அநேகர் இந்த வேதத்தை எடுத்துக்கொள்வது ஒப்புக்கொள்வது. அரசியல் தியாகி ஆமாம், அங்கே சிஎஸ்ஐ எல்லாம் இருக்காங்க. அங்கே படிக்கிறவங்க இது பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் நிறைய காலேஜஸ் இருக்கு. அப்போது அவங்க இந்த பைபிளை கிழிக்கிற அந்த கருத்து நமக்கு சொல்லுவாங்க. அது அப்படி நமக்கு போதிப்பாங்க, அது மனசில் ஏறிடும். அந்த சிலர்கிட்ட பேசணும்னா நாமே சந்தேகப்படுவோம். ஏன்னா ஒரு கப்பல் உண்டாச்சா, அப்போ யோபு இவர் மட்டும்தான் அது கட்டினாரா, யோனை மட்டும் கட்ட முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அது நமக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டளை யாருக்கு வந்தது, நோவாவுக்கு வந்தது. நோவா பிள்ளைகளும் நீதிமன்றாங்க. கட்டுற வேலையை அவங்க ஊரில் இருக்கவங்களும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மரம் வெட்டுவாங்க அப்படின்னு.
அப்போ கட்டிட்டு இருக்கும்போது அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. இது நான் ஏது கட்டுறேன் தெரியுமா அப்படின்லாம் கூப்பிட்டுருக்காரு. அவங்க போட பேட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. எனவே கற்று சொல்கிறார். இப்போது இந்த வேதத்தினுடைய பகுதிகளை வரலாற்று ரீதியாகவோ ஆவிக்கு ரீதியாகவோ ஏற்றுக்கொள்ளாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இருக்காங்க, இனி இருக்க போகிறாங்க. சரிங்களா? ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று பேர். அதனால் மிகுந்த ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். சார், நீங்கள் சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் பற்றி பேசுகிறீங்க. சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க. இந்த பேப்டிஸ்ட் சர்ச்சில் உள்ளவங்க. பேப்டிஸ்ட் சர்ச் இதே நம்ம சிஎஸ்ஐலே இருக்காங்க. முதலாக நமக்கு பேரை சீர்திருத்த கிறிஸ்தவர்கள், ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு சீர்திருத்த கிறிஸ்தவர்கள். ஆனால் அந்த வார்த்தை சொல்லாடல் இங்கிலீஷில் போயிட்டதுனால எல்லாரும் சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் சொல்கிறது இது இதாக போடுவாங்க. இந்த ரீஃபார்ம்டு சர்ச்சுங்கிறது அந்த சீர்திருத்த சபையிலேயே சில சீர்திருத்தங்கள் செய்கிறவங்க. இப்போ பேப்டிஸ்டில் பல பேப்டிஸ்ட் இருக்காங்க. அதில் அந்த பேப்டிஸ்டில் ஒரு குரூப் தங்களை சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் பேப்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. இங்கே கீழ்ப்பாக்கில் தான் இருக்காங்க அவங்க. வேற ஒன்றும் இல்லை, ஏதோ வந்து டாக்டருங்க கொஞ்சம் மாற்றிருப்பாங்க, சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. பழைய டாக்டருங்களோட இல்லாமல் கலெக்டர் இல்லாமல் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பின்னூட்டிலேயே சீர்திருத்தக்காரன் வரும்போது பேசுவாங்க. திருத்துவம் இதை ஒரு கடவுள், குமாரன் ஒரு கடவுள், பரிசுத்தாவியான கடவுள், மூணு கடவுள் அப்படின்றாங்க. சீர்திருத்தம் பஸ்ஸில் வரும்போது பேசிட்டு வராரு. நான் ஒன்றும் பேசுகிறேன். பெங்களூர் கேரளா போகிறேன் மலையாளி. மூணு ஒன்றாக இருக்கிறாங்க. ஒரே கடவுள், 3 ஏகத்துவம் உள்ளவர்கள். அல்ல திரித்துவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் திரித்துவம், ட்ரினிட்டி, யூனிட்டி, யூனிட்டி, அந்த ட்ரினிட்டி. யூனிட்டின்னு ஒன்று கொடுக்கணும். ஒரு நிமிஷம் ஐயோ, கொஞ்ச நேரத்தில் வரேன், கொஞ்ச நேரத்தில் வரேன், கொஞ்ச நேரத்தில் வரேன். போதும். நிறைய கிறிஸ்துவ மத்தியில் நிறைய உபதேச கொள்கை குழப்பங்கள் உண்டு. அப்படி நிறைய பேர் ஜெர்மன் போது பார்த்துருக்கேன். பேப்டிஸ்ட் சர்ச்சில் இந்த சீர்திருத்த திருச்சபையில் இயேசுவெல்லாம் ஜெபிக்கிறேன் ஆகிய பிதாவின் மறந்து அது யார் அவங்க சீர்திருத்த திருச்சபையில் இருக்கிறவங்க ரொம்ப பஸ்ஸில் அப்படி சொல்கிறாரு, பேசிட்டு வர்றாரு. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, ஏன் கர்த்தர் சோதர் பேசலான்னு சொல்கிறீங்க? நான் கடவுளா இல்லை நீங்கள் என்ன கடவுளா? 2 பார்த்து பேசலான்னு சொல்லுங்கள். குட் மார்னிங் சொல்லுங்க. இன்னைக்கு மேலே போட்டீங்க ஜாஸ்தி கொஞ்சம் நான் இன்னொருத்தருக்காரே நினச்சி போட்டேன். குன்னூர் இருக்கிற பேப்டிஸ்ட் சர்ச்சு ஸ்டாண்டர்டான உபதேசம் தாங்க. எங்கே? குன்னூர் நம்ம போன மிரட்டல் அங்கே ஒரு சர்ச்சு இருக்குது, பழைய சர்ச்சு. என் கூட கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க. உங்களோட சர்ச்சு அது ஸ்டாண்டர்ட் சர்ச்சு. அது பக்தி சிங் முதல்ல அங்கே தான்
குன்னூரில் பேப்டிஸ்ட்னு இருக்கும். இது பேப்டிஸ்ட் கிடையாது. பேப்டிஸ்ட் டாக்டர்னு சொல்லி போகிறாங்க, பேப்டிஸ்ட் கிடையாது. இப்போ பேப்டிஸ்ட் வச்சு இந்த பெட்ஃபோல் வந்து கீழே இறங்கி போகிறோம் ரோட்டோரத்தில். ஆனால் பிரச்சனை. ஆனால் அவங்க வந்து பேப்டிஸ்ட் தான், ஸ்ட்ராங் பேப்டிஸ்ட். செராம்பூர் பேப்டிஸ்ட் அவங்க. ஆனால் இன்றைக்கி அங்கே அந்த அவங்களுடைய இது கட்டாயி அவங்க யாரை வேணால் எப்படி போனவங்க பண்ணிட்டாங்க. குடும்ப சபை ஆயிடுச்சு. குடும்ப சபை இருந்ததுனால அவங்க யாரோ காசு கொண்டு வந்து போடுவாங்க, அவர் பிரச்சனை பண்ணுவாங்க. உங்கள் டாக்டர் முடியல. சிஸ்டர் வீட்டில் பாலான்னு சொல்லி ஒருத்தர் எழுதின புஸ்தகம் நிறையா இருந்துச்சு. இது எனக்கு கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. விசுவாசத்தை ஓடி போயிடுவேன், இந்த புக்கை படிக்க நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க, படிக்க படிக்க இது எங்கேயோ போயிட்டு இருக்குது, யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாத படிக்கவும் செய்யாதுட்டாங்க. பாலா தெரியும், இளங்கர். ஊட்டியில் அவங்களுடைய தமிழ் பேப்டிஸ்ட் சொல்லிருக்கு. ஆமாம், அவங்க தான் குன்னூரில் ஆரம்பித்தாங்க. குன்னூரில் அது ஆரம்பித்தவர், ஊட்டியில் அது இது பண்ணவர் தாசர்னு ஒருத்தர். ரொம்ப ஆஃப் பண்ணுங்க நம்ம கிளாஸ் கூட வரோம். ஆஃப் பண்ணுங்க. இந்த லாஸ்ட்டு சில இதெல்லாம் எடிட் பண்ணிடுறேன்.